அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது நம்மளோட இந்தியன் பாலிட்டி கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அண்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸில் இந்தியன் பாலிட்டிக்கு 15 கொஷின்ஸ் வரும். எக்ஸாக்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக பிகினராகவோ ஃப்ரெஷராகவோ நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருந்துருப்பீங்க, கவரப் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் இப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்துட்டு நான் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்னால் எப்படி படிக்கலாம், எப்படி படித்தா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அண்ட் எப்படி படித்தா ஸ்கோர் பண்ணலாம். இப்போது டிசம்பர் 20th நம்ம கம்மிங் 2026 டிசம்பர் 20th நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வரும். கண்டிப்பாக இப்போலேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி படித்தோன்னா நல்லபடியாக நம்ம ஸ்கோர் பண்ணி எக்ஸாமும் கிராக் பண்ணிடலாம். அந்த வகையில் இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்க்கு எப்படி வெயிட்டேஜ் இருக்குது அண்ட் எப்படி நம்ம படிக்கலான்றதுக்கு சின்ன கைடன்ஸ் மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், சிலபஸ். எப்பவும் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், சிலபஸ் தான் மெயின் திங். நம்ம சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எதை படிக்கிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டாப்பிக்கை கவரப் பண்ணி முடிக்க முடியும். எல்லோரும் சொல்கிற மாதிரி சிலபஸை மெமரி பண்ணி தான் வச்சுக்கணும். அதுதான் நானும் சொல்கிறேன். என்ன டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் ஓவராலாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் தனியாக சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சிலபஸ் டீகோடிங் பற்றியுமே நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டீகோடும் பண்ணியிருக்கோம். சப்டிவைட் பண்ணி அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். சிலபஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினோ அப்புறம் நிறைய சோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன சோர்ஸஸ் இருக்குது பாலிட்டி ரிலேட்டடாக, ஸ்கூல் புக் இருக்கா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை பழைய ஏதாவது மெட்டீரியல் இருக்குது, இல்லை என்கிட்ட லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குது, ஓகே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. அந்த சிலபஸ் என்னென்ன இருக்குதுன்னு வாசிச்சிட்டிங்க. ஒரு டீகோட் மாதிரி பார்த்துக்கோங்க, வாசிச்சுக்கோங்க. ஏதாவது வீடியோஸ் இருந்தால் என்ன சிலபஸ் சொல்லியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக என்ன வரும், அது எப்படி உருவாக்குனாங்க, அரசியல் நிர்ணய சபைனா என்னன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இதே யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா சென்ட்ரலில் வருது. அப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா அதில் என்னென்ன மெம்பர்ஸ் வராங்க, பிரசிடெண்ட் வராங்க, பிரைம் மினிஸ்டர் வராங்க, கவர்னர் வராங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வருது. லெஜிஸ்லேச்சர்னா அங்கே லோக்சபா ராஜ்யசபா வருது. அண்ட் இங்கே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வந்தால் அங்கே எப்படி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருக்காங்களோ இங்கே கவர்னர் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இங்கேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. இதுதான் வந்து சிலபஸ் டீகோடிங். இப்படி தான் நம்ம வந்துட்டு சிலபஸ் டீகோடிங் பார்த்து வச்சுக்கணும். அண்ட் இப்படி இந்த சிலபஸ் டீகோடிங் படித்து முடிச்சுட்டு அதை மெமரைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடலாம் நம்மகிட்ட இருக்க சோர்ஸஸ் வச்சு. ஃபார் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டடி மெத்தட்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து சிலபஸ் கவர் கூட பண்ணி முடிச்சிருக்கலாம். ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கலாம் இங்கே. ஸோ யாராக இருந்தாலும் இனிமேல் தான் நான் பாலிட்டி படிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தால் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பாருங்கள். காமன்லி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜின்றது ஒன்றும் இல்லை. எபவ் எவ்ரிதிங் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுதான் நமக்கு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். எந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்றதுல தான் சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் எப்படி படித்தாலும் கன்ஃபியூஸ்டு இல்லாமல் சும்மா ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஏதாவது ட்ரிக்ஸையோ பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு மாற்றிக்கிட்டு இல்லாமல் கன்சிஸ்டன்சியாக ஒன்று சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நமக்கு சக்ஸஸையுமே டிட்டர்மைன் பண்ணும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸ் அப்படின்றத பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதை விட்டு வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரியாரிட்டிஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு புக்கை எடுத்து கையில் வச்சு நோட் பண்ணி எவ்வளோ படிக்கிறீங்க, படித்தது உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெத்தடுமே இதுதான். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும், நீங்கள் எப்படி படிக்கணும்னு எடுத்தாலும் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதுவாக தான் இருக்கணும். புக்கை எடுத்து நீங்கள் தெளிவாக எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்றதுல தான் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜின்றது நத்திங் பட் ஹார்ட் ஒர்க். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளோ ஃபிங்கர் டிப்பில் படித்து வச்சுருக்கீங்கன்றது இன்னுமே முக்கியம். அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லலாம் படித்தா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ படிக்கிறோம், ஆனால் அது எப்படி படிக்கிறோம் அப்படின்றத மெத்தடில் தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
இந்த மாதிரி மெத்தடில் படித்தா நம்ம பாலிட்டியை எஃபிஷியண்ட்டாக கவர் பண்ணி சிலபஸையுமே முடிச்சு வச்சுக்கலாம் அண்ட் நல்ல ஸ்கோர்ஸுமே வாங்கலாம். ஸோ இந்த இந்தியன் பாலிட்டி ஸ்டடி பேட்டர்னுமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகுவீங்க, அதை பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகுவீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இதை படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேல் தான் படிக்க போகிற அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டடி மெத்தட் தான். மெத்தடில் நீங்கள் இது இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரிஜிடாக இருக்காதீங்க. எதை படித்தாலும் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. சிம்பிளாக நீட்டாக படிக்கிறோம், தெளிவாக படிக்கிறோம், இவ்வளோ தான் மெத்தட், இதை மட்டும்தான் பார்க்குறோம், சிம்பிளாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்றது எப்படி படிக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் இந்தியன் பாலிட்டி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்துட்டீங்க, சிலபஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கை வேர் டு ஸ்டடி பார்த்து வச்சுப்பீங்க. அதுவுமே புக்லேருந்து எங்கே கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்தியன் பாலிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு நிறைய பேசிக் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக. ஃபர்ஸ்ட்டு பாலிட்டினா என்ன, பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷன் வருது அப்போனா அந்த புக் பற்றி என்ன கதை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணுமான்ட்டு பாலிட்டி ரிலேட்டடாக சின்ன கீ ஃபேக்ட் ஆகட்டும். அந்த பாலிட்டியோட தீம், பாலிட்டியோட நேச்சர். ஸோ பாலிட்டினாலே நிர்வாகம்னு இருக்கா, அப்போது நம்ம நாட்டோட நிர்வாகம், நம்ம நாட்டோட நேச்சர் எப்படி இருக்குது, நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக நாடு, குடியரசு நாடுன்றோம். ஸோ இந்த மாதிரியான நம்ம நாட்டோட நேச்சர் ஆகட்டும், பாலிட்டியோட நேச்சர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீமில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. ஸோ அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ், நீங்கள் 2-3 கிளாஸ்லாம் பார்க்குறீங்க, 2-3 ஸ்டடி இந்தியன் பாலிட்டிக்குள்ளே வரீங்கன்னா சிலபஸ் டிகோடிங் இந்த மாதிரி பேசிக் பாலிட்டி கான்செப்ட்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சிலபஸ்குள்ளே போகலாம். இப்போ சிலபஸ்குள்ளே போகிறீங்க, ஃபஸ்ட்டு டாபிக் எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க காமனாக அப்படின்னா படிக்கிறோன்றத மெத்தடை வந்து நான் ஒரு 3 ஸ்டேஜாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த 3 ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் முதல் விஷயம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா வீடியோ பாருங்கள். அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக யூடியூப் வீடியோவோ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய இருக்குது. சாய்ஸ் அகாடமிலையுமே நம்ம எல்லா ஜிஎஸ்க்குமே வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். அண்ட் பாலிட்டிக்குமே நான் கிளாஸஸ் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த அப்டேட்டட் கிளாஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஒரு கிளாஸ் லெக்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் லெக்சரில் இருக்க நீங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன வீடியோ இருக்கோ அதை பாருங்கள். மல்டிபிள் சோர்ஸஸ் பார்க்காதீங்க. ஒரு கிளாஸ் ஆகட்டும், ஒரு புக் ஆகட்டும், எதை ஃபாலோ பண்ணாலும் ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. அந்த வீடியோ நோட்ஸ் எடுக்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அந்த வீடியோவில் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு 2வது ஸ்டெப்பாக உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், புக்கில் அவுட் சோர்ஸ் புக் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருக்க புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். ஏன் புக்கை படிக்காமல் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக புக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டோ யாராவது உனக்கு சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே ஒரு 360 டிகிரியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்குள்ள அடுத்து நம்ம படிக்க போகிறோம் புக்கில் அப்படின்றது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷனலாக நமக்கு இருக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் டைரெக்டாக ஒரு புக்கையோ ஸ்கூல் புக்கோ படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ கொடுத்துருக்காங்கன்னா அதை பற்றி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதை பற்றி டீட்டெயில்டாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக புக்கில் என்ன இருக்குன்றது அந்த அவுட் சோர்ஸ் ஃபுல்லாகவே கவர் அப் பண்ணி படித்து முடிச்சு வச்சுருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா ஏதாவது வீடியோ ஓவர்வியூக்காக பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக இன்றைக்கி ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு புக் இருக்குது, பிரகதீஷ் புக் இருக்குது, லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குன்னா அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிடணும். அரைக்குறையாக படிக்கக்கூடாது. தெளிவாக ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையுமே தெளிவாக படித்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 40% நீங்கள் கவரப் பண்ணி முடிச்சிருவீங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஸ்டடி மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜில் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ரீடிங் பண்ண போகிறோம். எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்காமல் இங்கே தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம இப்போ பார்த்தா தான்
எந்த மாதிரி அந்த டாபிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம அடுத்து படிக்கலான்ற ஐடியா கிடைக்கும். எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தாலாம் நமக்கு ஒன்றுமே புரியாது. என்ன டாபிக், எங்கே இருந்திருக்கு, எந்த பெர்ஸ்பெக்டிவில் கேட்டிருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு கொஷின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் எந்த மாதிரியான வியூவில் கேட்டிருக்காங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படிக்காதது மிஸ் ஆகியிருந்தாலும், இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தது ஆன்சர் பண்ணாலும் நமக்கு அந்த படித்த எஃபெக்ட்னஸ்லேருந்து கொஞ்சமாவது கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் மெத்தடாக அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி எம்சிக்யூ சால்வ் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கணும். செகண்ட் ரீடிங் வந்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவில் திரும்ப ஒரு ரிவைஸாவோ திரும்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவோ படித்து வச்சுக்கணும். இது ரெண்டாவது ஸ்டேஜ். நமக்கு தேர்ட் ஸ்டேஜில் வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஏதாவது கரண்ட் அஃபேர் இருக்கா, வேறு ஏதாவது மெட்டீரியல், அதாவது மெட்டீரியல்னால் ரொம்ப மெட்டீரியல் இல்லை, மேக்ஸிமம் ஒரு 2 மெட்டீரியல் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் புக்லலாம் ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இந்தியன் பாலிட்டியில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் ரிலேட்டடாக வருதுன்னா மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டில், நிறைய நியூஸ் பேப்பர்ஸில், இந்த மாதிரிலாம் வந்து டே டு டே அப்டேட்டில் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக ஏதாவது வருதுன்னா அது ஸ்டேஜ் 3 வச்சு நம்ம வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் படிக்கல தேர்ட் ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு 50% கண்டிப்பாக நம்ம 50%லாம் முடிச்சிடலாம். ஒரு டாப்பிக்கை நான் சொல்கிறேன், ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 100% நீங்கள் எஃபிஷியண்ட்டாக முடிக்கணும். அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட இருக்க புக்கு என்ன இருக்கோ அந்த புக்கை ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிச்சிருங்க. இதுலேயே நம்ம முடிச்சிருவோம். ரெண்டாவது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணக்குள்ளேயே நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, ஏதாவது விட்டு போயிருக்கா, அடுத்து இந்த மாதிரியான வேவும் இருக்குன்ட்டு அது ரிலேட்டடாக செகண்ட் ரீடிங் கொடுங்க. தேர்ட் ரீடிங் கரண்ட் அஃபேர் ஆட் பண்ணி திரும்ப ரிவைஸ் பண்ணிடுங்க. இப்படி படிக்கக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் சிலபஸையும் நல்ல வழியில் கவரப் பண்ணிடுவீங்க. ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். உங்களுக்கு பாலிட்டின்றது ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக மெமரி ஆகிடும். எப்பயுமே நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரியான வேலை நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். அரைகுறையாக அங்கே இங்கேன்ட்டு பிச்சு போட்ட மாதிரிலாம் படிக்கக்கூடாது. இந்த மாதிரி எப்படி படித்தாலும் தெளிவாக படித்து ஒரு வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இதுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இதை சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு இப்போது எப்படி கேட்டாலுமே, இப்போது ஹிஸ்ட்ரினா அது ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட், நமக்கு அதுலேருந்து எதுவுமே மாறாது, இருக்கும் வரும். அந்த மாதிரி பாலிட்டியுமே நமக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் 15 கொஷின்ஸ்லாம். அதுவும் நீங்கள் கான்செப்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 12 to 13 கொஷின்லாம் எப்படியா இருந்தாலும் போட்டுடலாம். நம்ம மோஸ்ட்லி ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட் தான் பாலிட்டி. நீங்கள் இதை திரும்ப திரும்ப வந்துட்டு எடுத்துகிட்டு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு வாட்டி படித்தாலே போதும் நமக்கு. அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நானுமே ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டி கிளாஸ் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூனியன் டெரிட்டரிஸ் வரைக்கும் நான் கவரப் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இந்தியன் பாலிட்டி கிளாஸ் இனிமேலும் ஃபர்தராக கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறது, டெஸ்ட் பேட்ச் இதில் நம்ம இந்தியன் பாலிட்டிக்கு போடுறது, அண்ட் எப்படி இந்தியன் பாலிட்டியில் நோட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கிளாஸஸ் போக போக பார்க்கலாம். அண்ட் நோட்ஸ் மேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபைடாக ஒரு கிளாஸ் பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு புக் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா எடுத்த உடனே நோட்ஸ் எடுக்காதீங்க. புக்கு ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி புக் நோட்ஸ்லாம் வந்துட்டு சம்மரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சம்மரைஸ் பண்ணுங்கள். அதில் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கலான்றது உங்களுக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டடி பேட்டர்ன் மெத்தட் தான். இந்த மாதிரி படித்தா ஓரளவுக்கு இந்தியன் பாலிட்டி எஃபெக்டிவாக படிக்கலான்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நான் வந்து மேண்டிட்டரியாக சொல்லலை. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு நான் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் வேறு நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் எந்த வீடியோவில் வேணாலும் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். இந்த வீடியோ ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டடி ரிலேட்டடாக ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ என் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல்லே முழுசாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். நம்ம வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு கிளாஸ் நடத்த கூடவே அதையும் இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்லிடுவேன். ஸோ மைசெல்ஃப் சௌமியா சரவணன், இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் நான் வந்து சாய்ஸ் அகாடமியில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், படிங்க, நல்லபடியாக ஸ்கோர் பண்ணலாம். December 20th நீங்கள் வந்துட்டு எல்லா சிலபஸும் கண்டிப்பாக கவரப் பண்ணி முடிச்சு மல்டிபிள் ரிவிஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டென்ட் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை